திரு டாக்டர் கேஜி அருண்ராஜ், கழக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர். திருச்செங்கோடு நகராட்சி கழிவுநீர் முழுசும் இங்க சுத்தி இருக்கிற ஏரியில தான் கலந்துட்டு இருக்காங்க. அதனால வருங்கால தலைமுறைக்கு ஒரு சுத்தமான குடிநீர் கூட கிடைக்காத சூழல் தான் உருவாகிட்டு இருக்கு. பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்கீங்க. ஒரு கிலோக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் விட்டுட்டு எல்லாத்துலயும் கரப்ஷன் தான். தமிழ்நாட்டில் 234ல் 233ல் எத்தனை இடங்களில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? எடப்பாடியில தான் போட்டி போடலையே. வேட்பாளரை விலைக்கு வாங்கி அவரை வித்ரா பண்ண வச்சிருக்காரு. இது எந்த மாதிரி மனநிலையை காட்டுது? அது துரோகத்துக்கே பெயர் பெற்றவர். இப்ப ஸ்டாலின் 2021 ஜெயிச்சாங்கன்னா ஏன் ஜெயிச்சாருன்னா அவர் திமுக விழுந்த ஓட்டு கிடையாது. நீங்க விஜய் ரசிகரா இருந்தீங்களா? ரஜினி ஃபேன் தான். ஓட்டுக்கு பணம் கொடுக்க தான் போறாங்க. எல்லாம் ஒரு தொகுதிக்கு இவ்வளோ 20-30 கோடி செலவு பண்ண தான் போறாங்க. அந்த பணம்லாம் டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டு தான் இருக்கு. எங்கே பிடிக்கிறாங்க? எந்த வச்சு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கேவா டிஎம்கேவா? 2 பேரும் தான் அதிகமாக கொடுக்கறது. கேள்விப்பட்ட வரைக்கும் விஜய் ஒரு ஆஸ் அ இண்டிவிஜுவல் பர்சன், ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு மிகப்பெரிய ஃபேன் ஆகிட்டேன். நாங்கள் ஒரு 10 பேர் போயிருந்தோம். 45 மினிட்ஸ் ஒருத்தர் கணிக்க முடியுமா சார்? ஏன் கிடைக்க முடியாது? தப்பானவனா இல்லையானது நடிகர் இன்னும் பிரமாதமாக வேற அடிப்பாங்களே. அரசியல் போகிறதுக்கு சிவில் சர்வீஸ் ஒரு பெட்டர் பிளாட்ஃபார்மாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் சிவில் சர்வீஸ்க்கு வந்தேன். நான் இப்போ பொலிட்டிக்கல் ரோல் மாடல்னு யாரை சொல்லுவீங்க? எனக்கு காமராஜர் பிடிக்கும், அப்புறம் அண்ணா பிடிக்கும். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஆன் ரோட் வீடன் எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026 பவர்ட் பை சென்னை சில்க்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் பூமர் சசன் தோத்திஸ், வெஹிக்கல் பார்ட்னர் மகேந்திரா. இப்போ நம்ம நாமக்கல் மாவட்டத்துக்கு உட்பட்ட திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் இருக்கோம். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் ஒரு 4 மணி போட்டியாக வந்து போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக டிவிகே சார்பாக விஜய்க்கு ரொம்ப நெருக்கமான முன்னாள் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அருண்ராஜ் வந்து போட்டி போறார், அவருடைய சொந்த மாவட்டம். இப்போ அவரோட நம்ம பிரச்சாரத்தையும் பார்த்துட்டு அவர்கிட்ட பல கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு. மக்களுக்கான கேள்விகள் நிறையா இருக்கு, அதெல்லாம் கேட்டு அவர்கிட்ட பேசுவோம் வாங்க. பயங்கர வைப்பா இருக்கு. ஆமா ஆமா, இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா வைப்பு தான். பெரிய ஒரு அலை அடிச்சிட்டு இருக்கு இப்ப. ஓகே, எம்பிபிஎஸ் ஐஆர்எஸ் ஒரு பொலிட்டீஷியன், மக்கள்கிட்டே போய் நேரடியாக களத்தில் சந்திச்சுட்டு இருக்கீங்க கடந்த ஒரு 10-15 நாளா. எப்படி இருக்கு அந்த ஃபீல்? உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா எனக்கு அரசியல் பிடிக்கும். மக்கள்கிட்ட போய் பழகிறது பிடிக்கும். மக்களோட மக்களா இருக்கிறது பிடிக்கும். ஒரு அடிமட்ட லெவல்ல போய் மக்கள்கிட்ட அவங்க பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டுட்டு, அவங்களோட குறைகளை கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன அந்த தீர்வு சொல்ல முடியுங்கிறதுல எனக்கு ஆர்வம், சின்ன வயசுல இருந்தே ஆர்வம். அதனால எனக்கு பிடிச்சிருக்கு. இது சப்போஸ் யாரும் பிடிக்கலன்னா இதெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளவு கஷ்டம். மக்கள் நேரடியாக நீங்க சந்திக்கிறப்ப என்ன குறைகள் உங்ககிட்ட சொல்றாங்க இது வரைக்கும்? இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, கடந்த 2 இடத்துல நாங்க நின்று பேசியிருந்தோம். அவங்க கேட்டது முன்னாடி இடத்துல சாக்கடை பிரச்சனை சொல்றாங்க, இந்த இடத்துலயும் அதே பிரச்சனை தான் சொல்றாங்க. என்னன்னா, என்ன ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, இத்தனை வருஷம் ஆட்சி, 50 வருஷமா 2 கட்சியும் மாறி மாறி ஆட்சி பண்ணாங்க. இந்த கடந்த 5 வருஷம் இவங்க திமுக ஆட்சி பண்ணாங்க. மக்கள்கிட்ட இது வரைக்கும் அடிப்படை தேவைகளை இன்னும் பூர்த்தி செய்யாம இருக்கிறதா ரொம்ப ஒரு வேதனையாவும் இருக்கு, அதிர்ச்சியாவும் இருக்கு. குடிநீர் வசதி இல்லாத பகுதி நிறைய இருக்கு, சாக்கடை வசதி இல்லாம இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு நகராட்சி கழிவுநீர் முழுசும் இங்க சுத்தி இருக்கிற ஏரியில தான் கலந்துட்டு இருக்காங்க. அதனால வருங்கால தலைமுறைக்கு ஒரு சுத்தமான குடிநீர் கூட கிடைக்காத சூழல் தான் உருவாகிட்டு இருக்கு. அப்புறம் குப்பை பிரச்சனை. இப்ப குப்பையை வந்து முறையா அவங்க கையாளாதனால பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்கீங்க. ஒரு கிலோக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் விட்டுட்டு எல்லாத்துலயும் கரப்ஷன் தான். இந்த குப்பையை முறையா நம்ம கையாண்டா அதுல இருந்து நம்ம அரசுக்கு வருவாய் கிடைக்கும். ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. எதை எடுத்தாலும் அவங்களுக்கு கரப்ஷன் தான், ஊழல் தான். இது அடிப்படை வசதிகளை தாண்டி ரொம்ப நீண்டகால கோரிக்கையெல்லாம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, இங்க காவிரி பொன்னியாறு திருமணிமுத்தாறு இணைப்பு திட்டம் கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலான கோரிக்கை. திருச்செங்கோடு பேசிக்கா ஒரு விவசாயம் சார்ந்த பூமி தான். இவங்க போன தேர்தல் அப்ப அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க, அதை நாங்க செஞ்சு கொடுப்போம்னு. அது வந்து எந்த வித முன்னெடுப்பும் எடுக்கல. அந்த திட்டம் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள்ல விவசாயிகள் பயன்பெறுவாங்க, நிலத்தடி நீர் உயரும். அதனால கண்டிப்பாக பண்ணி கொடுக்கணுங்கிறது அந்த கோரிக்கையா இருக்குது. அது முக்கியமான கோரிக்கை. அப்புறம் சேலம் டு திருச்செங்கோடு அந்த சாலை பாத்தீங்கன்னா 2 வழி சாலையா தான் இருக்கு. ரொம்ப டிராபிக் அதிகமாயிருச்சு. நிறைய இடத்துல ஊர்கள்லாம் பெருசாயிருச்சு. 4 வழி சாலையா ஆக்கணுங்கிறது ஒரு பெரிய கோரிக்கையா இருக்கு. அதுவும் வாக்குறுதியா கொடுக்கப்பட்டது. அதுக்கும் எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கல.
அப்புறம் இங்க இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இதற்கு ரோப் கார் வேணும்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொரு மாற்றுப்பாதை வேணும்னு கேட்டிருக்காங்க. அதுவும் பண்ணவே இல்லை. அப்புறம் குறிப்பா திருச்செங்கோடுனாலே ஃபேமஸ் என்னன்னா ரிக்கும் அப்புறம் பட்டறை மேடு நெசவு தொழில் தான். இங்க நம்ம மரியாதைக்குரிய அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திருச்செங்கோடுக்கு இவ்வளவு பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. ஆனா கிட்டத்தட்ட 165 முறை சட்டமன்றத்துல பேசியிருக்கேன்னு சொல்றாரு. ஒரு வாட்டி கூட இங்க இருக்கிற ரிக் தொழிலாளர்கள் பத்தியும் நெசவு தொழிலாளர்கள் பத்தியும் ஒரு வாட்டி கூட பேசுனதே கிடையாது. இங்க ரிங் ரோடு வந்திருக்கு, ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்திருக்காங்கிறதெல்லாம் ரைட்டு. இதெல்லாம் வந்து இந்த தொகுதிக்கான ஸ்பெசிபிக் திட்டங்கள் கிடையாது. இது ஒட்டு தமிழ்நாடு லெவல்ல இது பிளான் பண்ணப்பட்ட திட்டங்கள். இதுவும் பாத்தீங்கன்னா இந்த ரிங் ரோடு எல்லாம் இவர் காலத்துல கொண்டு வரப்பட்டது இல்லை. முன்னாடியே போன ஆட்சியிலே இதை பிளான் பண்ணி அப்பயே டிபிஆர் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் அப்பயே பண்ணிட்டாங்க. அதே மாதிரிதான் ஹாஸ்பிட்டலும். அது கண்டிப்பா இவர் கொண்டு வரல. இவர் காலத்துல பண்ணதே ஒழிய இவரால வந்த திட்டங்கள் கிடையாது. தமிழ்நாட்டுல 234ல 233ல எத்தனை இடங்களை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? எடப்பாடியில தான் போட்டி போடலையே. நான் வரேன் அதுக்கு. கடந்த தேர்தல்லாம் யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கன்னு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. இப்ப ஸ்டாலின் 2021 ஜெயிச்சாங்கன்னா ஏன் ஜெயிச்சாருன்னா அவரு திமுக விழுந்த ஓட்டு கிடையாது. போதும் 10 வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்க போதும் அப்படின்னு ஒரு மாற்று வேணும்னு ஆன்டி இன்கம்பன்சில தான் வந்தாங்க. அதே மாதிரிதான் கடந்த தேர்தலும் மேபி எம்ஜிஆர் அவர்கள் இருந்தப்ப அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் இப்பதான் முதல் தடவையா எம்ஜிஆருக்கு பிறகு யார் வரணுங்கிற மாதிரி ஒரு தேர்தலா இருக்கு. மக்கள் பாத்தீங்கன்னா தலைவர் அவர்கள் வரணும், ஃபார் ஓட் அகைன்ஸ்ட் ஓட்டுங்க இல்லாம ஃபார் ஓட் வரணுங்கிற தேர்தல் கூட. இந்த திமுக மீது இருக்கிற அதிருப்தி, இந்த திமுக வரவே கூடாது, இந்த தீய சக்தி கண்டிப்பா வீட்டுக்கு அனுப்பணுங்கிறத இருக்கிறதுனால இந்த ரெண்டும் கலந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அலை இப்ப வீசிட்டு இருக்கு. அதனால எங்கள் கணிப்புப்படி எங்களோட இன்டர்னல் சர்வே படி குறைந்தது 160 சீட் நாங்க ஜெயிப்போம். 160 சீட். 233 சொல்றேன்னு சொன்னீங்களே, அதுக்கு வரேன்னீங்களே. பிஜேபி கூட்டணியில இருக்கும் மற்றும் பலர் கட்சியில ஒரு தலைவர் எப்பயுமே நேர்ல வழியில அவருக்கு எதையுமே சந்திக்க தெரியாது. அத ஒரு சூழ்ச்சி பண்ணி அவர் ஒரு வேட்பாளரை விலைக்கு வாங்கி அவரை வித்ட்ரா பண்ண வச்சிருக்காரு. இது எந்த மாதிரி மனநிலையை காட்டுது? அது துரோகத்துக்கே பெயர் பெற்றவர். இதுலயும் வந்து ஒரு துரோகத்தை எங்க கட்சி ஒரு வேட்பாளரை பண்ண வச்சுட்டாரு. அவரும் கெட்டுப்பட்ட வேட்பாளரை எப்படி நீங்க வந்து நிப்பாட்டலாம்? அந்த இடத்துல முன்னாடி சர்வே பண்ணிருக்கணும். அந்த மாதிரி முக்கியமான இடத்துல அந்த அளவுக்கு இதை சூழ்ச்சி பண்ணிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா நாங்களது கட்சி ஆரம்பிச்சு 2.5 வருஷம் ஆகுது சரிங்களா. நாங்க அதனால சில வேட்பாளர்கள் சில ரெஃபரன்ஸ் மூலமா வந்தாங்க. ஒரு நல்ல வேட்பாளருங்கிற மாதிரி தான் அவரு அறியப்பட்டாரு. 234 ஒரு தொகுதியில தான் அப்படி நடந்திருக்கு. அவரோட பல தொகுதியில அவர் முயற்சி பண்ணியும் ஒரு தேர்தலில் அவர் வெற்றி பெற்றாங்க. அது அவர் தொகுதியில அட்லீஸ்ட் அவர் மத்த தொகுதியிலுக்கு ஏதாச்சும் முயற்சி அவர் மட்டும் ஜெயிச்சா போதுன்னு ரொம்ப தெளிவா இருக்காரு. பாப்பா கண்டிப்பா அந்த தொகுதியில அவர் தோல்வி அடைவது உறுதி. 120ல ஜெயிப்பே நீங்க சொல்றீங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் பல பேர் இந்த மாதிரி மாறிட்டு என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. அப்படி அதெல்லாம் பேர் போட்டவங்க தானே என்டிஏ பிஜேபியில இருக்கவங்க. அப்படி நீங்க சொல்ற மாதிரி பண்ணிருந்தா இப்பயே வித்ட்ரா பண்ணிருக்கலாமே. வேட்பாளராக தேர்வு பெற்ற எல்லாருமே தலைவர் மீது மிகுந்த அன்பும் பற்றும் மரியாதையும் வச்சிருக்காங்க. ஒருத்தர் தானே, ஒரு சிலர் கூட கிடையாது, ஒருத்தர் தானே அப்படி ஆனாங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப கான்பிடண்டா இருக்கும். சார் வணக்கம். வணக்கம். சூறாவளி சுற்றுப்பயணமா இருக்கே. ஆமா. ஈவினிங் ஆரம்பிச்சேன்னா எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு ஷார்ப்பா முடிச்சோம். 10 மணிக்கு ஷார்ப்பா முடிக்கணும். டிராபிக் ஒன்றும் இன்னொன்று பக்கம் எல்லாருக்கும் செக் வேற பண்றாங்களே வரிசையா நின்று. ஓட்டுக்கு பணம் கொடுக்க தான் போறாங்க. எல்லாம் ஒரு தொகுதிக்கு இவ்வளவு 20-30 கோடி செலவு பண்ண தான் போறாங்க. அந்த பணம் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் ஆயிட்டு தான் இருக்கு. எங்க பிடிக்கிறாங்க? பிடிக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா இந்த ஏடிஎம் மிஷின் இருக்கும். ஐ மீன் ஏடிஎம் வெண்டிங் மிஷினுக்கு இந்த மணி எடுத்துட்டு போற இது இருக்கும். அதை மட்டும் வளைச்சு பிடிச்சி கணக்காட்டுவாங்க. எந்த வச்சு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கேவா டிஎம்கேவா? 2 பேரும் தான் அதிகமா கொடுக்கறது. ஆளுங்கட்சி தான் எப்பயுமே. போன தேர்தலையும் ஆளுங்கட்சியா இருந்த அதிமுக அதிகமா கொடுத்தாங்க. இந்த தடவை ஆளுங்கட்சி திமுக அதிகமா கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அதானே. நல்லது பண்ணா மக்கள் தானா ஓட்டு போடுவாங்க. அது தெரியாதவங்களுக்கு. இப்போ திருச்செங்கோட்டில் எவ்வளவு கொடுக்குற மாதிரி இருக்காங்க 2 கட்சிகளும்? கேள்விப்பட்ட வரைக்கும் திமுக 2000 ரூபா, அதிமுக 1000 ரூபா கொடுக்கலாம்னு ரெடி பண்றாங்க. சரி ரைட், நம்மளால மக்களுக்கு பணம் கிடைக்குது, வரட்டும். ஆனா அது ஒரு பெரிய ஃபேக்ட் உண்டு பண்ணும்ல சார். நகர்ப்புறங்கள்ல ஓகே, அவங்க வர வேண்டிய பணம்னு சொல்லிட்டு கூத்துவாங்க. பட் கிராமப்புறங்கள் எல்லாமே பணம் வாங்கிட்டோம், இல்ல கொடுத்த கட்சி தானே ஓட்டுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. பொதுவா நான் நார்த்ல போறப்ப கூட, நான் சர்வீஸ்ல இருந்தப்ப கூட ஒரு ஜஸ்ட் கேட்பாங்க, ஏன்னா தமிழ்நாட்டுல நீங்க இவ்வளவு பேசுறீங்க, பணம் உங்க மக்கள் எல்லாம் ஓட்டுருக்கு காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போடுறாங்க அப்படின்னு. நான் என்ன யூஸ்வலா சொல்லுவேன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு இது வரைக்கும் எங்க சாய்ஸ் இருந்துச்சு சொல்லுங்க? 2 கட்சியும் பணம் கொடுத்தாங்க, வேற ஆல்டர்னேட்டிவே இல்லையே. 50 வருஷம் கழிச்சு இப்பதானே முறையா ஒரு டிவிக்கேன்னு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்திருக்கு. இண்டிபெண்டன்ஸ்லாம் ஆல்டர்னேட்டிவ் கிடையாது.
ஸோ முறையா மக்களுக்கு இப்பதான் ஒரு ஒரு பிரைமரி ஃபோர்ஸ், ஒரு கிரெடிபிள் வின்னபிள் ஆல்டர்னேட்டிவ் இப்பதான் கிடைச்சிருக்கு. இந்த தேர்தலில் தெரியும் தமிழ்நாட்டுக்கு மக்கள் எவ்வளவு தெளிவா இருக்காங்க. ஒரு டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு மிகப்பெரிய கட்சியா இருந்த பிஜேபி காங்கிரஸுக்கு ஓட்டு போடாம மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த மக்கள், டெல்லி மக்கள், அவங்களுக்கு இருக்கிற அரசியல் அறிவு, தமிழ்நாடு பகுத்தறிவு பூமி உங்களுக்கு இருக்காதா? கண்டிப்பா இந்த தேர்தலை பாருங்க. பணமா இல்ல மக்களோட ஒரு சாதாரண ஒரு பாமர மக்களுடைய அரசியல் விழிப்புணர்வான இந்த தேர்தல் காட்டும். இப்போ டெல்லியும் தமிழ்நாட்டை நம்ம கம்பேர் பண்ண முடியுமா? டெல்லிங்கிறது ரொம்ப சின்ன தொகுதி தான், அது தமிழ்நாடு கம்பேர் பண்றப்ப. டெல்லி ஒரு சிட்டி தான், அதாவது ஒரு முனிசிபல் சிட்டின்னு கூட வச்சுக்கலாம். பட் அங்கேயும் இருக்கிற மக்கள் இருக்காங்கல்ல, அங்க இருக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா அங்க நிறைய படிப்பறிவு இல்லாத மக்கள் நிறைய பேர், இந்த மைக்ரன்ஸ் எல்லாம் இருக்காங்க. பக்கத்து ஸ்டேட்ல வேலை வாய்ப்புக்காக டெல்லியில எப்படி தமிழ்நாட்டுல சென்னை நோக்கி மக்கள் வர்றாங்களோ, டெல்லி இந்தியாவோட கேபிட்டல். அங்க வந்து பல பக்கத்து ஸ்டேட்ல இருந்து நிறைய மக்கள் வராங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி தான் எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி பண்ணலாம். முழுசா நீங்க அப்படியே கம்பேர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, டெல்லியோட தமிழ்நாடு மக்கள் அரசியல் விழிப்புணர்வு உள்ளவங்க அப்படிங்கிற இந்த தேர்தல் காட்டும் நம்புறீங்க? கண்டிப்பா காட்டும். ஓகே ஓகே. அதான் நான் இதுக்கு என்ன சொல்ல வந்தேன்னா, நான் போற பக்கம்லாம் மக்கள், நான் கேட்பேன் அது என்ன பண்றேன்னு கேட்டா நாங்க சொல்லுவாங்க, நான் பணத்தை வாங்கிட்டு நாங்க யாருக்கு ஓட்டு போடணுமோ நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு தெளிவா தான் இருக்காங்க. தெளிவா தான் இருக்கு. தடுக்க முடியாது இல்ல, அதை தடுக்கணும். தேர்தல் உங்க இந்த இன்டர்வியூ மூலமா தேர்தல் ஆணையத்துக்கு நான் ரிக்வஸ்டா கூட வச்சுக்கிறேன், தயவுசெய்து தடுங்க. கண்டிப்பா வருஷம் ஒவ்வொரு தேர்தலப்பையும் நீங்களும் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்னு போடுறீங்க. ஒரு தேர்தலையாச்சும் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லி தடுத்த மாதிரி இல்லை. அதனால முடிஞ்சா தயவுசெய்து தடுங்க. தேர்தல் ஆணையம் நடுநிலையா செயல்படுறாங்க நம்புறீங்களா கேண்டிடேட்டா பாக்குறப்ப? ஜஸ்டிஸ் ஷுட் நாட் ஓன்லி பி டன் பட் ஷுட் சீம் டு பி டன் சொல்லுவாங்கல்ல. இப்ப தேர்தல் ஆணையர்கள் நியமனத்திலேயே வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூ இருக்கு. நம்ம அது நடுநிலையா இருக்காங்களாங்கிறது எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? இப்ப தேர்தல் ஆணையம் அப்பாயின்ட் பண்றதுல கன்சென்சஸ், அதாவது ஒரு ஒருமித்த கருத்து அடிப்படையில தான் அப்பாயின்ட் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. பட் ஆனா அதை நீர்த்து போகும் வகையில் அவங்க இன்னொரு பில்லு பாஸ் பண்ணிட்டு நடக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க அந்த நம்பகத்தன்மை ஒரு கேள்விக்குரியாதுல்ல. இப்ப நாங்க 2 பேரும் மேட்ச் விளாட்றோம்னா 2 பேருக்கு பொதுவானவர் தான் அம்பையரா இருக்கணும். நீங்க அப்பாயிண்ட் பண்றீங்கன்னா ஒரு நடுநிலையா இருக்கலாம். பட் எனக்கு அது எப்படி அந்த நம்பிக்கை வரும்? எனக்கு அந்த ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. அதனால நம்பகத்தன்மை இல்லை, வெளிப்படைத்தன்மை இல்லை அவங்க அப்பாயின்மெண்ட்ல. நம்பகத்தன்மை நேச்சுரலா இவங்க வந்து ஒருமித்த கருத்து அடிப்படையில் அப்பாயிண்ட் பண்ணாதான் முழு நம்பகத்தன்மை இருக்கும். ஓகே. பிஜேபி கவர்மெண்ட் தான் ஆக்சுவலா நியமிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையத்தை. இங்க பொதுவா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்காங்க? அவங்க எந்த கட்சிக்கு சாதகமா இருக்காங்களா, பாதகமா இருக்காங்களா, இல்ல நடுநிலையா செயல்படுறாங்களா? குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன் நானு. இப்ப தேர்தல் அறிவிச்ச உடனே வெஸ்ட் பெங்கால்ல உயர் அதிகாரி, போலீஸ் காவல் அதிகாரிகள், மற்ற அதிகாரிகளை டிரான்ஸ்பர் பண்ணாங்க. அந்த மாதிரி இங்க நடக்கல. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த திமுக அரசு எந்த அளவுக்கு எதிர்ப்பு குரலை ஒடுக்குச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அரசு நோக்கி கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க மேல குண்டர் சட்டம் போடுறதோ, அரசு பண்றதோ, அது மாதிரி நிறைய நடந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப என்ன மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, தேர்தல் அறிவிச்ச உடனே அந்த முக்கியமான போலீஸ் அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் மற்றும் மற்ற அதிகாரிகள்லாம் மாற்றப்படுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அது நடக்கல. அப்படிங்கிறப்ப நேச்சுரலா ஒன்னும் அவங்க நடுநிலைமையா செயல்பட்டிருக்கலாம் அப்படின்னு தான் என்ன தோணுது. ஓகே. இப்போ நீங்க தேர்தல் அறிவிச்சு அடுத்த நாள்ல இருந்து பிரச்சாரத்துக்கு வந்துட்டீங்களா? இல்ல, அப்போ கொஞ்சம் இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ஒர்க்லாம் இருந்தது. அதை முடிச்சுட்டு அப்புறம் கேண்டிடேட் அறிவிச்ச உடனே அதுக்கப்புறம் வந்தோம். தலைவர் அறிவிச்சு. அதுக்கு முன்னாடி இந்த தொகுதி தான் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு வேலையில ஆரம்பிச்சிட்டீங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து ஆரம்பிச்சிங்க? இல்ல, நான் என்னன்னா இப்ப தலைவர் நீங்க எப்ப அறிவிச்சாரோ அதுக்கு முன்னாடியே நான் தலைவர்கிட்ட நான் அனுமதி கேட்டிருந்தேன். இந்த மாதிரி திருச்செங்கோடு என்னோட சொந்த ஊரு, நான் அங்க போய் அங்க கிடைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கும். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம், நீங்க போய் ஒர்க் ஆரம்பின்னு சொல்லிட்டாரு, அனுமதி கொடுத்தாரு. நான் அதனால முன்னாடியே டிசம்பர்லயே ஆரம்பிச்சிட்டேன் ஒர்க்கு. அதனால எனக்கு ஒரு நல்ல ஒரு பேஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன். டிவிக்கே ஏற்கனவே கட்டமைப்பு நல்லா தான் இருந்தது, இன்னும் ஸ்ட்ராங் பண்ணியாச்சு. எல்லா பூத் ஏஜென்ட்ஸ் லெவலுக்கும் வரைக்கும் எல்லாம் ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்துட்டு, நீங்க இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, அவ்வளோ ஒரு எந்தூசியாஸ்டிக்கா ஒர்க் பண்ற அளவுக்கு வந்திருக்காங்க, கான்ஃபிடென்ட்டா ஒர்க் பண்றாங்க. ஓகே. மொத்தம் 289 பூத் இருக்குன்னு வந்து நினைக்கிறேன். எதிராக இருக்க கட்சிகள் சொல்ற குற்றச்சாட்டு வந்து பூத் கமிட்டி கூட ஆள் இல்லை, சும்மா சொல்றாங்க, ரசிகர் கூட்டம் தான் வச்சிருக்காங்க. பூத் கமிட்டிக்கு ஆள் இருக்காங்களா? ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி மாநாடு நடத்த முடியுமான்னு சொன்னாங்க. நடத்திட்டோம். 234 தொகுதிக்கு வேட்பாளர் கிடைப்பாங்களான்னு கேட்டாங்க, வந்துட்டாங்க. அதேதான் அவங்க வந்து கேட்டுட்டு கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கலாம். அவங்க கதை எல்லாமே பாத்தீங்கன்னா எங்க லெவலுக்கு பூத் லெவல் மெம்பர்ஸ் வேற எந்த லெவல் கட்சியிலும் இல்லை. ஏன் சொல்றேன்னா,
ஏன்னா நீங்க கட்சியில மட்டும்தான் உண்மையா உணர்வா வேலை செய்யறாங்க. திமுக அதிமுக மாதிரி பெரிய கட்டமைப்புன்னு சொல்லிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு காசு கொடுக்காம யாரும் வரமாட்டாங்க. காசு கொடுத்தாதான் அவங்க பூத் லெவல் பூத் கமிட்டி மெம்பர்ஸ்லாம் வருவாங்க. ஆனா இங்க தலைவருக்காக உண்மையா ஜெயிக்கணும், தலைவர் சிஎம் ஆகணும் அப்படின்னு உண்மையா உணர்வா வந்து வேலை செய்யறாங்க. அப்ப கண்டிப்பா இங்க இருக்கிற ஒரு பூத் ஏஜென்ட் 10 திமுக பூத் ஏஜென்ட்டுக்கு சமம். இது புக்லெட் கூட கொடுத்துருக்கிறதா சொல்றாங்களே தலைமையில் இருந்து. ம். பூத் ஏஜென்ட் களப்பணியாளர்கள் அந்த புக்லெட் எல்லாருக்கும் போயிருக்கா? முன்னாடியே கொடுத்தாங்க, ட்ரைனிங் மேனுவல் மாதிரி கொடுத்தாங்க. அதுக்கு இப்பயும் கொடுத்தாங்க. தொகுதி பத்தி ஃபுல்லா என்னென்ன இருக்கு, பூத் வைஸ் அனாலிட்டிக்ஸ் டேட்டாஸ்லாம் கொடுத்தாங்க. ஆக்சுவலி அரசியல் ஸ்ட்ராட்டஜி கேம் தான் அது. நம்பர்ல நீங்க ஆல்ரெடி கில்லி. என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க? ஸ்ட்ராட்டஜி என்ன, மெயினா கொள்கையில எந்த வித காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி பிக்சரும் மக்கள்கிட்ட போகக்கூடாது. இந்த பூமி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மண், பெரியார் மண், இது மதச்சார்பற்ற மண். இது எந்த காலத்திலையும் நம்ம அந்த பாசிச மதவாத சக்திகளை இடம் கொடுக்க கூடாதுங்கிற எண்ணம் ரொம்ப தீவிரமா ஒரு கொள்கை பிடிப்போட இருக்கிறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. அதுதான். அதுல நாங்க ரொம்ப பாத்தீங்கன்னா இப்ப எந்த அளவுக்கு இப்போ ஒரு முன்னாடி இந்த கூட்டணி எல்லாம் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன மக்கள் பேசிட்டு இருந்தாங்கன்னா, ஒருவேளை ஏடிஎம்கே பிஜேபி கழட்டி விட்டா டிவிக்கு ஏடிஎம்கேட சேரலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களா பேசிக்கிட்டது. எந்த அளவுக்கு மக்கள் வந்து டிவிகே மேல ஒரு நம்பிக்கை வந்துருக்கு. டிவிகே எந்த காலத்திலயும் பிஜேபி பக்கம் போக மாட்டாங்க. ஸோ ஏடிஎம்கே பிஜேபி கழட்டி விட்டா வேணா ஒரு வேலை சேரலாமோ அப்படிங்கிற அந்த அளவுக்கு நாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம் டிவிகே. அது உண்மையா அதெல்லாம் நடிக்க முடியாது. உள்ள என்ன இருக்கோ அதுதான் வந்துடும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. மனசுல ஒண்ணு இருக்கும், ஆனா அது வடிவத்துல கொண்டு வரப்ப மிஸ் ஆயிரும். ஆனா எங்க தலைவர் ரொம்ப தெளிவா கிளியரா ஆர்டிகுலேட் பண்ணார். என்னது, களத்துல யாரு இருக்கா, இங்க களம் 2 பேர்த்துக்கு நடுவுல தான் போட்டி. இந்த டிவிகே வர்சஸ் டிஎம்கே அதை கரெக்டா ஆர்டிகுலேட் பண்ணார். இதுதான் பெரிய ஸ்ட்ராட்டஜி நான் நினைக்கிறேன். இந்த தேர்தல் அவர் சிஎம் வேணா சொல்லிக்கலாம், இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் வேணா தேர்தல் அவர் வேணா சொல்லிக்கலாம், மறைமாற்றத்துக்கு ட்ரை பண்ணலாம். ஆனா இந்த தேர்தல் ஒன்னே ஒண்ணுதான், யார் சிஎம் ஆகணும். உண்மையா உழைக்கிற நம்ம தலைவர் விஜயா, இல்ல டிராமா மட்டுமே பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாலின் சார், அவ்வளவுதான். இந்த ஸ்ட்ராட்டஜி தான் கிளியரா ரொம்ப தெளிவா இருக்கு. விஜய் மேல இருக்கிற இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, திடீர்னு அரசியல்வாதியா மாறிட்டாரு. அவரு நல்லது பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து நல்லது பண்ணிருக்கணும், அரசியல தான் நல்லது பண்ணணுங்கிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு ரசிகர் கூட்டத்தை மட்டும் வச்சுமே சிஎம் எல்லாம் ஆக முடியுமா? ஏற்கனவே தமிழ்நாடு இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கு, அந்த அளவுக்கு அமோகமா ஜெயிச்சது இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க. தரவுகள டேட்டா எடுத்து பார்த்தாலும் அப்படிதான் வந்து தெரியுது. விஜயகாந்தா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி அந்த சரத்குமாரா இருக்கட்டும், கம்பேர் பண்ணல அவங்களோட ஃபேமை வச்சு ஜஸ்ட் சொல்றேன். இல்ல நீங்க கேள்வி கரெக்ட். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, நான் ஒரு ஆங்கில டெலிவிஷனோட கான்க்ளேவ்ல போயிருந்தப்ப இதுதான் கேட்டாங்க, ஃபேன் பேஸ் மட்டும் போதுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நம்பத்தில் டிவிகேவோட சப்போர்ட் பேஸ் தலைவரோட ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, அனைத்து தரப்பட்ட மக்களும் டிவிகேவோட விஜய் ரசிகரா இல்லைன்னாலும் அவங்க டிவிகேவோட ஆதரவாளராக இருக்காங்க. அதுக்கு ஏன் காரணம்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டு மக்கள் 2 கட்சியும் பார்த்து வெறுத்துட்டாங்க. போதும், யாராச்சும் வரமாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறப்ப துணிச்சல் ஒரு முடிவு எடுத்து வந்தார். அந்த துணிச்சலுக்கு தான் மக்கள் வந்து இந்த ஆதரவு கொடுக்குறாங்க. நான் விஜய் ரசிகர் இல்லப்பா, ஆனா தைரியமா வந்திருக்காரு, நம்ம சப்போர்ட் பண்ணணும். முதல் மக்கள் சந்திப்பு நிகழ்வு நடந்ததுல, அதுக்கப்புறம் தலைவர்கிட்ட பேசுறப்ப அதான் நான் பேசிட்டு இருக்கப்ப தலைவர் அதான் கண்கூடா தெரியுது, நான் சினிமா இருந்தப்ப விட இப்போ வந்து மக்கள் அவ்வளோ ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அது காரணம் அதுதான். யோசிச்சு பாருங்க, நல்ல யாராச்சும் யோசிச்சு பார்த்துருப்பாங்களா இந்த மாதிரி 2 தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கிற திராவிட கட்சிகளை எதிர்த்து ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்க முடியும்? அதுவும் எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லாத ஒரு பெரிய அனுபவமா வாய்ந்த அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல்வாதிலாம் இல்லை, மூத்த அரசியல்வாதி இல்லை அப்படின்லாம் யாருமே இல்லாம இவ்வளவு துணிச்சலா ஆரம்பிச்சிருக்காருங்க. அதுதான் மிகப்பெரிய விஷயம். அதனாலதான் மக்கள் அவரோட ஃபேன்ஸா இல்லாதவங்களும் அவரை வந்து கொண்டாடுறதும் அவர் மதிக்கிறதும் ரெஸ்பெக்ட், அவர் he has got earned his respect among all the people. அதுக்கு காரணம் அதுதான், அந்த துணிச்சலான முடிவு தான். நீங்க விஜய் ரசிகரா இருந்தீங்களா? இல்ல, நான் முதல் முறையா சந்திப்பு நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் சந்திக்கிறப்பயே இப்ப நான் 2011 சந்திச்சேன். நான் ரஜினி ஃபேன் தான். நான் ஸ்கூல்ல காலேஜ்ல பயங்கர ரஜினி ஃபேன். ஃபர்ஸ்ட் டைம் சந்திக்கிறப்பே நான் விஜய் ஃபேனெல்லாம் இல்லை, விஜய் அவர் சாரோட படம் பிடிக்கும், போவேன், அவ்வளவுதான். அப்ப போறப்ப நான் வந்து
அப்போ ஆன் த ஜாப் ட்ரைனிங்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை மீட் பண்ண போவோம். நான் ஒரு ஓப்பன் மைண்டடாக தான் போனேன். சரி அவர் ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், சரி அவர்கிட்ட என்ன விஷயம் கற்றுக்கலான்னு அப்படி தான் போனேன். நான் இந்த மீட்டிங் முடிச்சுட்டு வரப்ப விஜய் ஒரு ஆஸ் அ இண்டிவிஜுவல் பர்சன், ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு மிகப்பெரிய ஃபேன் ஆகிட்டேன். உண்மையிலுமே ரொம்ப பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் எவ்வளோ டவுன் டு எர்த், ஹம்பிள், சிம்பிள். நீங்க எவ்வளவு நேரம் இருந்திருப்பீங்க அப்போ அவர் கூட? அப்போ ஒரு 45 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் 2011 நாங்க ஒரு 10 பேர் போயிருந்தோம். 45 மினிட்ஸ் ஒருத்தர் கணிக்க முடியுமா சார்? ஏன் கிடைக்க முடியாது? இப்ப அப்படி பாத்தீங்கன்னா யூபிஎஸ் இன்டர்வியூலாம் இருக்குல்ல, 25 நிமிஷத்துல ஒருத்தரோட லைஃபே டிசைட் பண்றாங்க. அந்த லைஃப் மட்டும் இல்ல, மக்களோட லைஃபே டிசைட் பண்றாங்க. அதுவும் கீ ஃபேக்டர், முக்கியமானது. ஒருத்தர் பார்த்தா தெரிஞ்சிடலாம். அது அவ்வளவு தூரம்லாம் நீங்க வந்து தப்பானவனா இல்லையானது. நடிகர் இன்னும் பிரபாவமா வேற நடிப்பாங்கல்ல. அவரு கேமராக்கு முன்னாடிதான் நடிப்பாரு, மத்தபடி இல்லாம. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கப்புறம் பழகிட்டு தானே இருக்கல. அது அப்ப பார்த்த ஜி இப்ப பார்த்த ஜி என்ன வித்தியாசம் இருக்கு? அப்படியேதான் இருக்கா? நல்ல கேள்வி. அப்ப 2011 அவர் எந்த பொசிஷன்ல இருந்தாரு சினிமால? இப்ப எந்த பொசிஷன்ல இருக்காரு? எல்லாத்தையும் தாண்டி ஓவர்டேக் பண்ணி இப்ப இந்தியாவோட டாப் ஸ்டார் ஆயிட்டாரு. அது மட்டும் இல்ல, அவருக்கு இன்னொரு பரிமாணம் வந்துருச்சு. இப்ப தமிழ்நாட்டோட ஒரு முதன்மை அரசியல் சக்தியோட மோஸ்ட் பாப்புலர் லீடர் ஆஃப் தமிழ்நாடோ ஆயிட்டாரு. நான் அப்ப பார்த்ததை விட இன்னும் பண்பட்ட மனிதனா மாறி இருக்காரு. நீங்க விஜய் ஃபேனான்னு கேட்டீங்களா? ஆமா, விஜய். இப்ப விஜய் ஃபேனா இருக்கீங்க. ஏன் இங்க போய் ஜாயின் பண்ணிட்டீங்க? ஷாக் ஆனாங்களா? முதல்ல என்ன ரியாக்ஷன் இருந்துச்சு உங்களோட பொலிட்டிக்கல் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு இருந்து? எனக்கு அதாவது நான் எல்லாத்துலயும் ஈக்குவலா தான் பழகுவேன். பெரிய அதாவது அந்த ஆர்ம்ஸ் லென்த்ல தான் இருப்போம். சர்வீஸ்ல இருந்தப்ப பழக்கம் இருக்கும். பட் அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, கரெக்டா கீப் அப் பண்ணணும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேச சொன்னாங்களாம். என்ன அப்படின்னா, அவர் வந்து எப்போ ஜாயின் பண்ணிட்டாரு, என்ன அவர் வந்து அவ்வளோ சப்போர்ட் இருக்கா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்களாம். பட் ஆனால் இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எடுத்த முடிவு சரின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்பெல்லாம் சொல்றாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டச்ல இருக்காங்களா? என்னோட சர்வீஸ் மேட்ச் நான் என்னோட எல்கேஜி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க, வந்திருக்காங்க. இப்போ எனக்காக வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ உங்க ஒரு நாள் ரொட்டீன் எப்படி இருக்கு பிரச்சாரம் ஆரம்பிச்சதுக்கு பிறகு? காலையிலேயே டைம், இந்த வெயில் வேற ஆயிடுச்சு, அந்த 6 to முடியல. உண்மையாலுமே அரசியல்வாதிகளாம் பாவம்ப்பா. சும்மா எப்ப பார்த்தாலும் அவங்களை திட்டிகிட்டே இருக்கிறோம், எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அந்த விதத்துல உண்மையாலுமே ரியலி ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் எல்லா அரசியல்வாதியும். சரி, அந்த கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லா அரசியல்வாதிகளும் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஒர்க்கிங் வெரி வெரி ஹார்ட். அவங்க கல்யாணம்னா மற்றவங்கலாம் ஒரு முகூர்த்தம் 2 முகூர்த்தம் இருக்கவங்கலாம் 10 முகூர்த்தம் இருக்கு. ஒரு கோவில் கும்பாபிஷேகம்னா எல்லாரும் கூப்பிட்றப்ப நம்ம வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. காலையில இருந்து எல்லாத்தையும் அட்டன் பண்றீங்களா? அதாவது அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளவுதான் மக்கள்கிட்ட. இல்ல, காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா நைட் 10 மணிக்கு இப்பதான் ஆஃப் ஆகுது. அந்த எனர்ஜி எப்படி இருக்கு? தொடர்ந்து கண்டினியூஸா வந்து போயிட்டே இருக்கப்ப உங்க இப்பயும் ஃப்ரெஷ்ஷா தான் தெரியுறீங்க எனக்கு பாக்குறப்ப. ஆக்சுவலா இன்னைக்கு கொஞ்சம் கம்மி, கோயம்புத்தூர் போனதுனால இங்க பிரச்சாரம் கொஞ்சம் இன்னைக்கு இல்ல. நேற்றுலாம் பகல்லையும் ஒரு 1 மணி வரைக்கும் நடந்துச்சு. அப்புறம் ஈவினிங் 4 to 10 ஆச்சு. முடியல, த்ரோட்லாம் வர இதாகுது. இந்த டைம்ல அந்த முடிவு எடுத்தீங்க நம்ம இது வந்துடலாம் அப்படின்ட்டு? பாலிடிக்ஸ் வரலாம் தான். சின்ன வயசுல இருந்து எனக்கு ஏதாவது டிஃப்ரெண்டா செய்யணும்னு எனக்கு இருந்தது. நான் நீங்க சொன்ன மாதிரி ஸ்கூல்ல எப்பயுமே சின்ன வயசுல இருந்தே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வாங்கிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் என்ன நல்லா படிச்ச டாக்டர் தானே. அப்ப 97ல நான் +2 முடிச்சேன். அப்போ நல்லா படித்தேன், டாக்டர் ஆகிட்டேன். பட் ஆனால் எனக்கு ஒரு கிளினிக் எஸ்டாப்ளிஷ் பண்ணி நான் மருத்துவராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறதுலாம் எனக்கு இல்லை. ஏதாச்சும் சொசைட்டிக்கு ஒரு சிஸ்டமிக்காக கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு தான் எண்ணமாக இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி +2ல ஸ்டேட் செகண்டாக வாங்குறப்ப இன்டர்வியூவில் கூட நான் இதுதான் சொல்லியிருந்தேன், மருத்துவத்துறையில் ஆராய்ச்சி செய்ய அருண்ராஜ் விருப்பம் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னோட சேலத்துலேருந்து சென்னை போனேன். அப்போ நம்மளோட புரிதல் விசாலமாகும், நம்ம பார்வை விசாலமாகும், நிறைய பேர்த்த சந்திச்சோம், புது இடம் எக்ஸ்போஷர், புது எக்ஸ்போஷர் அப்படிங்கிறப்ப அப்புறம் எங்கள் காலேஜ் சீனியர் உமாநாத் ஐஏஎஸ் கிளியர் பண்ணார். அதை பார்த்து சிவில் சர்வீஸ் ஏன் நம்ம போகக்கூடாதுன்ட்டு அப்போ போனேன். ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நமக்கு பண்ணலாம் வேணும்ல, மெடிக்கல் சர்வீஸில் அப்போ டிஎன்பிஎஸ்சியில் செலக்ட் ஆகி கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டரில் மெடிக்கல் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணி அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் 2 அட்டம்ப்டில் கிடைக்கல. 3வது அட்டம்ப்ட் நான் இதை எழுதிட்டு மெடிக்கல் என்ட்ரன்ஸும் வந்துச்சு, பிஜி மெடிக்கல் என்ட்ரன்ஸ், அதையும் எழுதி அதை கிளியர் பண்ணி எம்டி ஜெனரல் மெடிசன் ஜாயின் பண்ணிட்டேன் மதுரையில். அப்போ ரிசல்ட்ல தெளிவாக தெரிஞ்சது நமக்கு. நான் என்ன ஃபர்ஸ்ட் 2 அட்டம்ப்ட்ல என்ன முடிவு பண்ணியிருந்தேன்னா, ஒன்னா ஐஏஎஸ் போகலாம், இல்லைன்னா டாக்டராக இருக்கலாம். ஏன்னா மெடிசன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சாட்டிஸ்ஃபைங் ப்ரொஃபஷன். ரிசல்ட் வந்துச்சு, ரிசல்ட்ல தெளிவாக தெரிஞ்சது நம்ம ஐஆர்எஸ் தான் கிடைக்கும்ட்டு. அன்னைக்கு வேணா சரி நம்ம டாக்டராகவே இருந்தலாம்னு நினைச்சேன்.
அப்புறம் அடுத்த ஒரு 10 நாளைக்கு பயங்கர ஒரு கன்ஃபியூசிங்கான பீரியடு. அவங்க இது சொன்னாங்க, ஏன் இப்படி பண்ற, இது ஏன் கிடைச்சதை விட்ட, அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரே ஒரு தாட்டு தான் என்ன மெடிசனை விட்டுட்டு ஐஆர்எஸ்க்கு போக வச்சுது. அது என்னன்னா, பிற்காலத்துல அரசியல் போறதுக்கு சிவில் சர்வீஸ் ஒரு பெட்டர் பிளாட்ஃபார்மா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நான் சிவில் சர்வீஸ்க்கு வந்தேன். இப்போ பொலிட்டிக்கல் ரோல் மாடல்னு யாரை சொல்லுவீங்க? எனக்கு காமராஜர் பிடிக்கும், அப்புறம் அண்ணா பிடிக்கும். ஏன்னா அண்ணா என்னன்னா, அப்போ காங்கிரஸ் தான் பெரிய உண்மையான என்ன சொல்றது மெகா ஒரு பவர்ஃபுல் கட்சியா இருந்தது தமிழ்நாட்டில். அதை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சு ஸ்லோவா பில்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் சில சீட்டு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி ஆட்சியை பிடிச்ச பெரிய அது பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் அவர் பண்ணது. ஸோ அண்ணாவோட இன்ஸ்பைரிங் ஜேர்னி அது எனக்கு 2020 இந்த அரசியல் சம்பந்தமான டிஸ்கஷன் தலைவரோட ஆரம்பிச்சது. அப்போ பார்த்தீங்கன்னா நான் சர்வீஸில் இருந்தேன். இப்போ அப்பப்போ மீட் பண்ணுவோம், பேசுறது. அவர் என்கிட்ட சில விஷயம் கேட்பாரு, நான் கான்ட்ராக்ட் ரூல்ஸ்க்கு உட்பட்டு என்னென்ன சொல்ல முடியுமோ சொல்லுவோம். அப்புறம் இவர் ஆரம்பிக்கிறப்ப கண்டிப்பாக இவர் ஆரம்பிப்பார்னு எனக்கு தெரியும். அவர் அப்பயே ரொம்ப, அவருக்கும் பாலிடிக்ஸ் ரொம்ப தீவிரமான இன்ட்ரெஸ்ட், மக்களுக்கு பண்ணணுங்கிறது. அவரும் ஒரு சடன் டிசிஷன்லாம் இல்லை. நீங்க திடீர்னு ஃபர்ஸ்ட் ஒரு கேட்டீங்களே, திடீர்னு அரசியலுக்கு வந்துட்டாருன்னு சொன்னீங்களா, அதெல்லாம் இல்லை. அவர் ரொம்ப நாளா தீவிரமா அரசியலுக்கு வரணுங்கிறதுக்காக அவரே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருந்தார். டைம் டு லீட். ஆமா, ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருந்தாரு. நிறைய தலைவரை பற்றி சொல்லணும்னா அவர் கீன் அப்சர்வர். ஸோ அதனால அவர் வர்றப்ப இவரோட போலாங்கிறது என்னோட தாட்டா வந்து. இன்கேஸ் விஜய் வரலன்னு எந்த கட்சியில் ஜாயின் பண்ணிருக்கேன்? ஏன்னா உங்களுக்கு அரசியல் வரும்னு ஆர்வம் இருந்திருக்கு. அப்ப மேபி காங்கிரஸ்ல போயிருக்கலாம். சசிகாந்த் என்னோட பேட்ச்மேட் தான். ஓகே ஓகே ஓகே. அவர் தான் அட்வைஸ் ஏதாவது சொன்னாருங்களா? வேற ஏதாவது பார்ட்டி தான் நீங்க இந்த ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பீங்க. அவர் ஜெயிச்சு இப்ப எம்பியா இருக்காரு. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒர்க் பண்ணுப்பா, இதெல்லாம் பண்ணலாம்ப்பா அப்படின்னு ஏதாவது ஃப்ரெண்ட்லியா அப்ரோச்சா? பாலிடிக்ஸும் பேசுவோம், பட் அதை தாண்டியும் பர்சனலாக பேசிக்கோங்க. பிரச்சாரம் பண்றப்ப நீங்க சொன்னீங்க 120 சீட்டு நாங்க ஜெயிப்போம் அப்படின்ட்டு. ஒரு டிஎம்கே 200ங்கிறாங்க, ஏடிஎம்கே 210 அப்படின்னு சொல்றாங்க. பட் இலக்கிய கொஞ்சம் சின்னதா வச்ச மாதிரி தெரியுது 160ன்னு சொல்லிட்டு. டிஎம்கே 234 கூட தான் சொல்லலாம். நாங்க எங்களோட சர்வே படி எங்களுக்கு என்ன தரவுகள் கிடைச்சிருக்கோ அதைப்படி நாங்க குறைஞ்சது அப்படி சொல்லியிருக்கோம். ஸோ அதுல நாங்க ரொம்ப பெருசா நாங்க எல்லா தொகுதியும் நாங்க ஜெயிப்போம்னு நாங்க சொல்ல, எங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா தெரியுது, நாங்க சொல்றோம். சர்வே எடுத்துருக்கீங்கன்னு சொல்றீங்க. எவ்வளவு % ஓட்டு வருது தமிழ்நாடு முழுக்க டிவிக்கு? 35க்கு மேல வந்துருச்சு. 30. ஏன்னா இப்போ 97ல 4 முனை போட்டி இருந்தது. அப்ப எம்ஜிஆர் ஆட்சி பிடிச்சார் அதிமுக. அப்ப அதிமுக வாங்கின ஓட்டு சதவீதம் பாத்தீங்கன்னா 33 சம்திங் ஓட்டு சதவீதம். இப்போ இந்த மாதிரி ஒரு மல்டி கார்னர் ஃபைட்ல எப்போ எந்த கட்சி 35 மேல கிராஸ் பண்ணதோ ஆட்சி பிடிக்கலாம். அது நாங்கள் கம்ஃபர்டபுளா லீட் பண்ணிட்டோம். போக இது இப்போ லாஸ்ட் ஒரு 1 வீக் டேட்டா இப்போ பாத்தீங்கன்னா அடுத்ததுல இந்த கிராஃப் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. உங்க சர்வேல 35% வருது நீங்க சொல்றீங்க, ரொம்ப அபரிதமா வந்து தெரியுது. ஏன்னா இப்ப கட்சி சின்ன இப்பதான் வந்து கிடைச்சிருக்கும். அதுக்கு முன்னாடி எடுத்த சர்வே, அதுக்கப்புறம் எடுத்த சர்வே ஆகுது. அதுக்கு முன்னாடி எடுத்தோம், அதுக்கப்புறமா எடுத்தோம். இது என்ன காட்டுதுன்னா, அந்த அளவுக்கு மக்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஃபார் எலெக்ஷன், யார் வரணுங்கிற தேர்தல். இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் எல்லாமே யாரும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. இப்ப 21ல ஒரு ஸ்டாலின் சார் சிஎம் ஆனார்னா மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அது காரணம் இவர் சிஎம் ஆகணுங்கிற, திமுக ஆட்சிக்கு வரணுங்கிறத தாண்டி போதும் அதிமுக ஆட்சி போதும் மாத்தி போடுவோம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரிதான் கடந்த தேர்தலும் அப்படிதான் நடந்திருக்கு. முறையா மேபி எம்ஜிஆருக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வரணும் ஃபார் ஓட்டு அதிகமா இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மக்கள் அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. இது கூட திமுக அரசு மேல இருக்கிற வெறுப்பு, ஆன்டி இன்கம்பன்சி சேர்ந்ததுனால இந்த பர்சன்டேஜ் வருது. இப்போ உங்க ஃபேமிலியில என்ன சொல்றாங்க? அரசியல் வந்ததுக்கு பிறகு அவங்க ஐஆர்எஸாவும் பார்த்திருப்பாங்க, அதிகாரியும் பார்த்திருப்பாங்க, பொலிட்டிஷியனாவும் பார்த்திருப்பாங்க. அவங்களோட ஃபீட்பேக் என்னவா இருக்கு? டாக்டர்ஸோட ஸ்பெண்ட் பண்ற டைம் கம்மியாகுது, அதுதான் ரொம்ப இதா இருக்கு. சரி, இந்த ஒரு ஃபேஸ் தான், அதையும் பார்க்கலாம் அப்படின்னு. ஹாபிஸ்லாம் என்ன, எப்படி உற்சாகம் வச்சிருக்கீங்க உங்களை தொடர்ந்து? டைம் கிடைக்கிறப்ப புக்ஸ் படிப்பேன், அப்புறம் விளையாடுவேன், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி பேசுறது, டிஸ்கஸ் பண்றது. உனக்கே டைம் கிடைக்கிறதுல இந்த 2 பண்ண. 97ல 12th படிச்சேன் நீங்க வந்து சொன்னீங்க, எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. நான் பாக்குறப்போ கொஞ்சம் யங்ஸ்டராவே தெரியுறீங்க. நல்லா டக்குனு வயசு தெரிஞ்சிருக்க நிறைய பேருக்கு. அதுக்கு டயட்டா ஏதாவது ஃபிட்னஸ் ஏதாவது பண்றீங்களா? ஆமா, டயட் தான். நான் கேலரி கம்மியா சாப்பிடுவோம், வெயிட் அதே லெவல்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு எக்ஸசைஸ் பண்றதுனால அது மெயின்டைன் ஆகுது. ஓகே, மகிழ்ச்சி. சந்திச்சு டைம் கொடுத்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி.
ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.